ஆனா நெறைய மேஷராசி நேயர்கள் தான் வந்துட்டு நெறைய துன்பத்த அனுபவிச்சிருப்பாங்க சனியினால. ஏன்னா வந்து ச அதிபதி செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க ம். அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் மேலோட்டமாக பேசுகிறீங்க, நியாயமான கேள்வி. இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருவருக்கும் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். ஓகே. ம். இப்போ மேஷ ராசியாகட்டும், மேஷ லக்னமாகட்டும், செவ்வாயுடைய ஆதிக்கம் முடிஞ்சு போச்சுங்களா? சுய ஜாதகம்னு உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும். இந்த சுய ஜாதகத்தில் சனி எங்கே இருந்தாருன்னு பார்க்கணும். ஓகே. இப்போது மேலோட்டமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ சனி பயிற்சி வருது. இந்த சனி பயிற்சி 12 ராசிக்கு என்ன பலன்களை கொடுக்க போகுது? ம். ஒரு பெரிய பயமுறுத்திட்டு இருக்கும். இப்போது சனி வந்து நன்மை செய்கிறாரோ கெடுதல் செய்கிறாரோ அது ஒரு பக்கம். ஆனால் மற்ற 8 கிரகம் இருக்குல்ல, அந்த 8 கிரகமும் அவர்களுக்குரிய பணியை செய்வாங்கல்ல. கண்டிப்பா. ஆனால் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல பேசிக்காக சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு விஷயமாச்சா? என்னடா நீ சொன்னீங்க மேஷ ராசி. ஆமா. உங்கள் மேஷ ராசியில் பார்த்தீங்கன்னா நடந்து வருகின்ற திசா புத்தி, ம். புரியுங்களா? அது சனி திசை நடப்பதற்கு வாய்ப்பு உண்டா? அதையும் பார்க்கணும். ஏன்னா அசுவினில் பிறந்தால் கேது ஆரம்பிக்கும், பரணில் பிறந்தால் சுக்கர திசை ஆரம்பிக்கும். இந்த காலகட்டங்கள் புரியுங்களா? கார்த்திகையில் பிறந்தால் சூரிய திசை ஆரம்பிக்கும். ஓகே. அந்த காலகட்டம் எவ்வளோ நீடிச்சுட்டு போகுது, அப்போ சனி திசை வருதா? இது ஒரு பக்கம். அந்த சனி அவருடைய ஜாதகத்தில் எங்கே இருந்தார்? உச்சமாக இருந்தாரா, பகையாக இருந்தாரா, இல்லை யாரோடு சேர்ந்து இருந்தார், யார் பார்த்தார்? இதையெல்லாம் பார்த்து தான் தீர்மானிக்க முடியும் ஒழிய ஒரே ஒரு கோட்டில் சனி தீமை செய்வார் என்று தீர்மானிக்க முடியாது.